தமிழ்நாட்டில் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியீடு. மொத்தம் 5,67,7380 வாக்காளர்கள் உள்ளனர். ஆண் வாக்காளர்கள் 2,77,38,925 பேரும், பெண் வாக்காளர்கள் 2,89,60,838 பேரும் உள்ளனர். மூன்றாம் பாலினத்தவர்கள் 7,617 பேர் உள்ளனர். தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக சோழிங்கநல்லூர் தொகுதியில் அதிக வாக்காளர்கள் உள்ளனர். குறைந்த வாக்காளர்கள் உள்ள தொகுதி துறைமுகம். வாக்காளர் பட்டியலில் புதிதாக சேர்ந்த வாக்காளர்களுக்கு 15 நாட்களுக்குள் வாக்காளர் அடையாள அட்டை அனுப்பி வைக்கப்படும். வாக்காளர் பட்டியலில் பெயர் விடுபட்டிருந்தால் மீண்டும் விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டம் அகரம்சேரியில் தவேக தலைவர் விஜய் பங்கேற்ற நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நடைபெற்றது. 5000 பேருக்கு மட்டுமே அனுமதி என்று கூறப்பட்ட நிலையில் உரிய பாஸ் இல்லாதவர்களும் கூட்டத்தில் அனுமதிக்கப்பட்டனர். வேலூரில் ஜல்லிக்கட்டு காளை குறித்த குட்டி கதையுடன் தவேக தலைவர் விஜய் உரையை தொடங்கினார். தமிழக அரசியல் களத்தில் அனுபவம் வாய்ந்த கட்சிகளை விட தவேக வெற்றி பெறும் என்று திமுக அதிமுகவை மறைமுகமாக விமர்சித்தார். குட்டி கதையிலிருந்து ஆரம்பிப்போமா? ஒரு முரட்டு ஜல்லிக்கட்டு காலை ஒன்று நின்றுட்டு இருக்குது. இந்த சின்னவங்க பெரியவங்க, அனுபவம் இருக்கிறவங்க அனுபவம் இல்லாதவங்க, இதெல்லாம் விஷயமே கிடையாது. யாராக இருந்தாலும் அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி, அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணி அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறான், ஏது பண்ணி அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறான், அதுதான் விஷயமே, அதுதான் மேட்ரு. சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டிற்கும் டெல்லிக்குமான போர் என்று முதல்வர் கூறியதை தவேக தலைவர் விஜய் கடுமையாக விமர்சித்தார். எதிர்வரும் தேர்தல் விஜய்க்கும் முதல்வர் ஸ்டாலினுக்கும் இடையேயான போர் என்று அவர் சூளுரைத்தார். தமிழகத்தில் அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர்ந்து தவேகவை எதிர்ப்பதாக விஜய் சாடியுள்ளார். லஞ்சம் ஊழலை தாம் எதிர்ப்பதால் எல்லோரும் தம்மை எதிர்ப்பதாகவும் அவர் விளக்கமளித்துள்ளார். தன் மீது விமர்சனங்களை முன்வைப்பது தமிழக மக்களை விமர்சிப்பதற்கு சமம் என்று விஜய் கூறியுள்ளார். நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சியில் விஜய் திடீரென கண் கலங்கியதால் தொண்டர்கள் ஆர்ப்பரித்தனர். இந்த விஜயும் மக்களும் வேறு வேறு இல்லை. இந்த விஜயும் மக்களும் ரத்தமும் சதையும் மாறி, உடலும் உயிரும் மாறி, ஒன்னிலிருந்து ஒன்ன பிரிக்கவே முடியாது. எஸ், சென்சிட்டிவான சென்டிமெண்ட், அது சென்சிட்டிவான சென்டிமெண்ட். முதலமைச்சர் ஸ்டாலின் எல்லோரையும் நண்பர்களாக கருதினால் கரூர் சம்பவத்தில் என் மீது பழியை தூக்கி போட்டது ஏன் என்று தவேக தலைவர் விஜய் கேள்வி எழுப்பியுள்ளார். மனசாட்சி இருந்தால் தன் மீது பழி போட்டிருக்க மாட்டார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார். மக்களை சந்திப்பதை சூழ்ச்சி செய்து தடை போடுவதாக விஜய் குற்றஞ்சாட்டியுள்ளார். தவேக ஆட்சி அமைந்ததும் ஒவ்வொரு கிராமமாக சென்று மக்களை சந்திப்பேன் என்றும் அவர் வாக்குறுதி அளித்துள்ளார். அண்ணா அறிவாலயத்தில் நிழலுக்கு ஒதுங்குபவர்களை எல்லாம் திமுக கூட்டணியில் சேர்த்துக் கொள்வதாக விஜய் விமர்சித்துள்ளார். திமுக கூட்டணியை கல்லாப்பேட்டி கூட்டணி என்றும் அவர் கடுமையாக சாடியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு காணாமல் போய் பல நாட்கள் ஆகிவிட்டதாக தவேக தலைவர் விஜய் விமர்சித்துள்ளார். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாகவும் அவர் சாடியுள்ளார். வேலூர் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் தவேகவின் தேர்தல் வாக்குறுதிகளை விஜய் அறிவித்தார். போட்டித் தேர்வுகளை எதிர்கொள்ளும் வகையில்
பள்ளி கல்லூரிகளில் பாடத்திட்டங்கள் மாற்றப்படும் என்றும் அவர் வாக்குறுதி அளித்துள்ளார். அரசியலுக்கு வருவதற்கு முன்னர் இருந்த சொத்து மதிப்பு மற்றும் தற்போதைய சொத்து மதிப்பையும் வெளியிட முடியுமா என்று மற்ற அரசியல்வாதிகளுக்கு விஜய் சவால் விடுத்துள்ளார். சீரியஸா போட்டி நடக்கும்போது சிலர் தாமாகவே வந்து வண்டியில் ஏறிக்கொள்வதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். தவேக தலைமையில் அறிவுறுத்தலை கண்டுகொள்ளாமல் அக்கட்சி தொண்டர்கள் விஜயின் காரை இருசக்கர வாகனங்களில் பின்தொடர்ந்து செல்கின்றனர். ராணிப்பேட்டை சுங்கச்சாவடியில் விஜயின் வாகனத்தை நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள் சூழ்ந்ததால் உச்சகட்ட பதற்றம் ஏற்பட்டது. வேலூரில் விஜயை பார்ப்பதற்காக தவேக தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள் வயல்வெளிகளில் புகுந்து ஓடியதால் பரபரப்பு நிலவியது. பல இடங்களில் போலீசாரின் தடுப்புகளையும் தாண்டி விஜயின் வாகனம் மீது தொண்டர்கள் பாய்ந்ததால் பதற்றம் ஏற்பட்டது. மத்திய பாஜக அரசு எத்தனை பரிவாரங்களுடன் வந்தாலும் அதனை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற கருத்தரங்கில் உரையாற்றிய அவர், அமலாக்கத்துறை சிபிஐ மூலம் மிரட்டல் விடுத்தாலும் ஒரு கை பார்ப்போம் என்ற மனநிலையில் திமுக இருப்பதாக கூறினார். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் வாக்குறுதிகளை நம்புவதற்கு மக்கள் தயாராக இல்லை என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியுள்ளார். எல்லோருக்கும் எல்லாம் என்ற அடிப்படையில் மக்கள் நலத்திட்டங்களை திமுக அரசு செயல்படுத்தி வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். திமுகவுடன் மனிதநேய மக்கள் கட்சி தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையை நிறைவு செய்துள்ளது. கடந்த முறை 2 தொகுதிகளில் வழங்கப்பட்ட நிலையில் தற்போது 5 தொகுதிகளை கேட்டுள்ளதாகவும் உதயசீரி சின்னத்தில் போட்டியிட இருப்பதாகவும் ஜவஹருல்லா தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணியில் கமல்ஹாசனின் மக்கள் நீதி மய்யம் கட்சியுடன் இன்று நடைபெறவிருந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மக்கள் நீதி மய்யத்துடன் வரும் 27ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்றும் திமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக கூட்டணியில் மதிமுகவுக்கான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நிறைவு பெற்றுள்ளது. கடந்த முறை 6 தொகுதிகளில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்ட மதிமுக இம்முறை கூடுதல் தொகுதிகளில் தனி சின்னத்தில் போட்டியிட முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை கொளத்தூரில் பல்வேறு முடிவுற்ற திட்டப்பணிகளை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இந்து சமயம் மற்றும் அறநிலையத்துறை சார்பில் கட்டப்பட்டுள்ள அருள்மிகு கபாலீஸ்வரர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கட்டடத்தையும் முதல்வர் திறந்து வைத்தார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1440 ரூபாய் உயர்ந்துள்ளது. 1 கிராம் 14,860 ரூபாய்க்கும், 1 சவரன் தங்கம் 1,18,880 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. சென்னையில் தங்கத்தை தொடர்ந்து வெள்ளி விலையும் கிலோவுக்கு 10,000 ரூபாய் அதிகரித்துள்ளது. 1 கிராம் வெள்ளி 300 ரூபாய்க்கும், 1 கிலோ கட்டி வெள்ளி 3 லட்சம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தமிழகத்தில் பொதுத் தேர்வை எழுத உள்ள 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான ஹால் டிக்கெட் வெளியிடப்பட்டுள்ளது.
மார்ச் 2ஆம் தேதி பொதுத் தேர்வு தொடங்க உள்ள நிலையில் அனைத்து பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்களும் மாணவர்களுக்கான ஹால் டிக்கெட்டுகளை பதிவிறக்கம் செய்து வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது. சென்னையில் புறநகர் மின்சார ரயில் சேவைகளில் செய்யப்பட்டுள்ள மாற்றங்களால் தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4வது நாளாக பயணிகள் கூட்டம் அலைமோதியது. பள்ளி, கல்லூரி மற்றும் பணிக்கு செல்வோர் படிக்கட்டுகளில் தொங்கியபடி ஆபத்தான முறையில் பயணம் மேற்கொண்டனர். தனுஷ்கோடி தலைமன்னார் அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த பாம்பன் மீனவர்கள் 12 பேர் மற்றும் விசைப்படகை இலங்கை கடற்படை சிறைபிடித்துள்ளது. இலங்கை கடற்படையின் தொடர் அட்டூழியத்தால் மீனவ மக்கள் கொதிப்படைந்துள்ளனர்.